இருப்பார்கள் என்கின்ற எதிர்நோக்கோடு வாழ இன்றைய திருவழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நாம் இறைவனிடமிருந்து வருகிறோம். இவ்வுலக வாழ்க்கை பயணம் முடிந்ததும் நாம் இறைவனிடமே திரும்பி செல்ல வேண்டும். இவ்வுலகம் நிரந்தரமானது அல்ல என்பதையே ஒவ்வொரு இறப்பும் இந்த நாளும் நமக்கு உணர்த்துகின்றன. நமது பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்களின் ஆன்மாக்களுக்காக இத்திருப்பலியில் மன்றாடுவோம். அவர்கள் வழியாக இறைவன் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுவோம். நாம் மன்றாடும் இறைவேண்டல்களும் ஏற்றுகின்ற மெழுகுதிரிகளும் ஒப்பு கொடுக்கின்ற திருப்பலிகளும் அவர்களின் குற்றங்களை மன்னித்து என்றைக்கும் இறைவனை முகமுகமாக தரிசிக்கின்ற மாபெரும் பேற்றினை பெற இப்பலியில் உருக்கமாக மன்றாடுவோம். கண்டவரோ கொண்டவரோ காலம் சொல்ல தேவையில்லை. கண்ணீரில் பாடுங்கள் கர்த்தரின் கருணையை, எத்தனையும் அவர் முன்னே இத்துணை மகிமை புகழ் சந்தங்கள் பாடிய நெஞ்சங்கள் மகிழ பாட்டிடும் நல்மனமே. இதய தீபமேற்றுவோம் இந்த நாளிலே, இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. பெற்றவையோ கர்த்தரின் ஏதும் இல்லை, சத்தியமும் சந்ததியும் சாட்சியமும் தேவையில்லை. கற்றவையோ பெற்றவையோ கர்த்தரின் ஏதும் இல்லை, சத்தியமும் சந்ததியும் சாட்சியமும் தேவையில்லை. கண்ணெதிர் காணுங்கள் கர்த்தரின் கருணை, அத்தனையும் அவர் முன்னே இத்துணை மகிமையை சந்தங்கள் பாடி நெஞ்சங்கள் மகிழ பாடிய நல்மனமே. இதய தீபமேற்றுவோம் இந்த நாளிலே, இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. அனைவரும் அமருவோம். கிறிஸ்துவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் சொந்தமான புனித யோசேப்பின் இனிய உறவுகளே, சொந்த பந்தங்களே, இன்று நாம் இறந்த நம்பிக்கையாளர் அனைவருடைய நினைவு நாளை சிறப்பிக்கிறோம். இந்த நன்னாளில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமையுள்ள உயிருள்ள கல்வாரி பலியில் பங்கெடுக்க வந்திருக்கிற நாம் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் எல்லா புனித யோசேப்பின் அன்பு உறவுகளுக்காகவும் நம் பங்கில் உள்ள அனைத்து குழந்தைகள், சிறு பிள்ளைகள், படிக்கக்கூடிய பிள்ளைகள், இளையோர், முதியோர், கடன் சுமையால் தோண்டு போயிருக்கிற மக்கள், நோயுற்றோர், ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர், கைம்பெண்கள்,
திருமணமாகாதோர், குழந்தை வரம் இல்லாதோர், வேலை இல்லாமல் திண்டாடுகிற மக்கள், இவர்களுக்காக நாம் சிறப்பாக வேண்டுவோம். மேலும் இன்று தங்களுடைய திருமண நாளைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய நம் பங்கை சார்ந்தவர்களுக்காக சிறப்பாக இறைவேண்டல் செய்வோம். இந்த வழிபாட்டை சிறப்பிக்கக்கூடிய புனித பார்த்திலேமியு அன்பு இறை குடும்பங்களுக்காக நாம் இறைஞ்சுவோம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த குடும்பங்களை எல்லாம் தன்னுடைய அருட்கரத்தினால் தாங்கும்படியாகவும் நல்ல உடல் சுகத்தை வழங்கி கண்ணின் மணி போல பாதுகாக்க, பராமரிக்க, வழிநடத்த நாம் இணைந்து இறைவேண்டல் செய்வோம். மேலுமாக ஒரு சில சிறப்பு கருத்துகளுக்காக நாம் இன்று ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக சவரியால் ஆரோக்கிய விண்ணரசி அந்தோனி ரோனிக்கம்மாள் இவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக நாம் சிறப்பாக வேண்டுவோம். ரோஹித் தன்னுடைய பிறந்த நாளை இன்று சிறப்பிக்கிறார். நன்றியாக ஒப்புக் கொடுக்கின்ற வேளை இறைவன் இவரை தூய் ஆவியில் ஆட்கொள்ளும்படி நல்ல உடல் சுகத்தை வழங்கி தன்னுடைய மேலான ஆசீர்வாதத்தினால் தலை சிறந்த ஒரு பிள்ளையாக இந்த பிள்ளை இறைவன் உயர்த்தும்படியாக நாம் ஜெபிப்போம். பிரபு இம்மானுவேல் இவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக மன்றாடுவோம். தேவதாஸ் இவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக மன்றாடுவோம். புனிதன் ஜோயல் இன்று தன்னுடைய பிறந்த நாளை சிறப்பிக்கிறார். நன்றியாக ஒப்புக் கொடுக்கின்ற வேளை இறைவன் இந்த பிள்ளையும் தன்னுடைய ஆசிரால் நிரப்பும்படியாக நல்ல உடல் சுகத்தை வழங்கி சாட்சிய பிள்ளையாக என்னாலும் உயர்த்தும்படியாக நாம் சிறப்பாக வேண்டுவோம். எம் கோமதி இவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக நாம் ஜெபிப்போம். ஜோசப் ஜெயமேரி, சகாய ஜார்ஜ், சகாய மேரி இவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக மன்றாடுவோம். ஆரோக்கியசாமி, அந்தோனி அம்மாள், இறுதி ராணி, இருதயம், வேளாங்கண்ணி, வியாகுல மரி, கப்ரியேல், தோமாஸ், ரோஸ்மேரி, மோசஸ் இவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக மன்றாடுவோம். வின்சென்ட், இருதயராஜ், மல்லிகா மேரி, ஷைலா இவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக மன்றாடுவோம். ஞானம் கிருஷ்ணமூர்த்தி இவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக ஜெபிப்போம். மரிய இக்னேஷியஸ் ஜெரோம், செல்வி ஜோஸ்பின் குடும்பத்தார் நன்றி திருப்பலியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த குடும்பத்தை இறைவன் தன்னுடைய அருட்கரத்தினால் ஆசீர்வதிக்கும்படியாகவும் நல்ல உடல் சுகத்தை இந்த குடும்பத்தாருக்கு வாரி வழங்கும்படியாகவும் நாம் இறைவேண்டல் செய்வோம். ஜென்சி ஜெரோம், ஜோயல் ஜெரோம் நன்றி திருப்பலியாகவும் சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டி இந்த பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த குடும்பத்தை இறைவன் தூயாவில் ஆட்கொள்ளும்படியாக வழிநடத்தும்படியாக இந்த பிள்ளைகளுடைய கருத்துக்களை எல்லாம் நிறைவேற்றும்படியாக நாம் மன்றாடுவோம். உத்திரி நிலையில் உள்ள அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் நாம் இறைவேண்டல் செய்வோம். CA லூர்துசாமி, ஜோஸ்பின் ரீட்டா, குழந்தைராஜ், லூர்தீன் அற்புதராஜ் இவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக மன்றாடுவோம். செபாஸ்டின், மேரி பத்மா, ஜேக்கப், மேரி கிளாரா, தாமஸ், பிரான்சிஸ், விக்கி இவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காகவும் இந்த பலியை நாம் சிறப்பாக வேண்டுவோம். நித்யா பிள்ளை, லூர்து மேரி, ஜோசப் ராஜ், கஸ்பர் ராஜ், ராஜேஸ்வரி, ஜான் பிரிட்டோ, ஜெயராஜ், அருள் மேரி, மைக்கேல் ராஜ், சம்பூர்ண மேரி இவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக நாம் சிறப்பாக மன்றாடுவோம். பிரேம் பால் நன்றி திருப்பலியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார். இறைவன் தாமே இவரையும் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். தேவி, தனபாக்கியம், அன்னம்மாள், அருள்தாஸ், வீரராகவன் இவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக மன்றாடுவோம். சவுந்தரம், வர்கீஸ், லில்லி, நாகரத்தினம், ஈஸ்வரியா இவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக, விஜயகுமார், ரோஸ்லின், லூகாஸ், கஸ்பார் இவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக இந்த பலியிலே சிறப்பாக வேண்டி இணைவோம். இந்த ஆன்மாக்களை எல்லாம் இறைவன் தன்னுடைய விண்ணக வீட்டில் சேர்த்துக் கொள்ளும்படியாக இறைவேண்டல் செய்வோம். மேலுமாக நம்முடைய பங்கில் உழைத்து இறந்திருக்கக்கூடிய அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் அதிலும் குறிப்பாக நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை அருட்பணி ஜான் போஸ்கோ அவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காகவும் இந்த பங்கில் பணியாற்றி இறந்த அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், வேதியர்கள், நல் உள்ளங்கள், நம்முடைய குடும்பங்களில் மரித்தவர்கள், நம்முடைய பெற்றோர், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உறவுகள், சொந்த பந்தங்கள் அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் இந்த பலியை நாம் சிறப்பாக வேண்டி ஜெபிப்போம். பரிவுள்ள தேவன் இவர்கள் ஒவ்வொருவரையும் தன்னுடைய வான் வீட்டில் விண்ணக வீட்டில் சேர்த்துக் கொள்ளும்படியாக நிலை வாழ்வை மிகப்பெரிய ஒரு கொடையாக பரிசாக வழங்கும்படியாக இந்த பலியை நாம் சிறப்பாக இணைந்து இறைவேண்டல் செய்வோம். அனைவரும் எழுந்து நிற்போம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு
நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சு மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என திருவுள்ளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியுள்ள உமை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்து காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினை எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாக இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியுள்ள உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, ஈசோப்புள்ளினால் என் மேல் தெளிப்பி நானும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ நானும் உறைபனிதனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்க பெருக்கத்துக்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்வீர். தந்தையும் மகனும் தூய ஆவியாரும் ஆட்சியும் புகழும் ஒன்றாய் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல் இன்றும் என்றும் என்றென்றும் ஆமென். ஆண்டவரே, ஈசோப்புள்ளினால் என் மேல் தெளிப்பேன் நானும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ நானும் உறைபனிதனிலும் வெண்மையாவே. எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கேட்டருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகன் இறந்தோடமிருந்து உயிர்த்தெழுந்தார் எனும் எங்கள் நம்பிக்கை எழுச்சி உறுவது போல உம் அடியார்களும் உயிர்த்தெழுவார்கள் என காத்திருக்கும் எங்களது எதிர்நோக்கும் உறுதி பெற அருள் புரிவீராக. எங்களது எதிர்நோக்கும் உறுதி பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே
ஆமென். முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 1-9 முடிய. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடுந்தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெருந்துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கையை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரிதாள் நடுவே தீப்பறி போல் பறந்து சுடர் விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாள்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, அவரே என் மீட்பு. நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி,
திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 5 முதல் 11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தாலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ? நாம் கடவுளுக்கு பகைவர்களாய் இருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ? அது மட்டுமல்ல, இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே. ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு என்றும் இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 5, உயிருள்ள இறை வார்த்தைகள் 24 முதல் 29 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களுக்கு அளித்த மறுமொழி: என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள். ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்துவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்பொழுது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர். அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
தந்தை தம் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார். அவர் மானிட மகனாய் இருப்பதால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார். இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம். காலம் வருகிறது, அப்பொழுது கல்லறைகளில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர். நல்லன செய்தோர் வாழ்வு பெற உயிர்த்தெழுவர், தீயன செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்தெழுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம் அனைவரும் கைகளை உயர்த்தி உற்சாகத்தோடு சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, இயேசுவே எங்களோடு வாரும், இயேசுவே எங்களோடு தங்கும், இயேசுவே எங்களோடு பேசும். அடியவன் நான் கேட்கின்றேன். பாசமுள்ள புனித யோசேப்பின் இனிய உறவுகளே, சொந்த பந்தங்களே, இறந்த நம்பிக்கையாளர் அனைவருடைய நினைவு நாளை இன்று நாம் சிறப்பிக்கின்றோம். எதற்காக தாய் திரு அவை இந்த நாளை ஏற்படுத்தியது, நோக்கம் என்ன என்று நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால் 3 நோக்கங்களை தாய் திரு அவை நமக்கு வழங்குகிறது. இந்த நாளுக்கான நோக்கத்தை 3 நிலைகளாக தாய் திரு அவை நமக்கு வகுத்து அளிக்கிறது. முதல் நோக்கம் நினைவு கூறுதல், இரண்டாவது நோக்கம் நினைவூட்டுதல், மூன்றாவது நோக்கம் நனவாக்குதல். இதான் இந்த விழாவினுடைய கல்லறை திருவிழா என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம். இறந்த நம்பிக்கையாளர் அனைவருடைய இந்த நினைவு நாளினுடைய நோக்கம் 3. 1 நினைவு கூறுதல், 2 நினைவூட்டுதல், 3 நனவாக்குதல். இதை சற்று நான் விளக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். நினைவு கூறுதல், இறந்த ஆன்மாக்களை எல்லாம் நினைவு கூறக்கூடிய ஒரு நாள் இந்த திருநாள். நம்முடைய வீட்டில் நம்முடைய தாத்தா பாட்டி இறந்திருக்கலாம், பெற்றோர் இறந்திருக்கலாம், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இறந்திருக்கலாம், உறவினர்கள் இறந்திருக்கலாம், நமக்கு பிடித்தமானவர்கள் நட்பு வட்டாரங்களிலிருந்து ஒரு சிலர் இறந்து போயிருக்கலாம். அவர்களையெல்லாம் நினைவுக்கு கொண்டு வரக்கூடிய நாள் இந்த நாள். அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய நாள் இந்த இனிய நாள். தொடக்க காலகட்டத்தில் உத்திரிய நிலை என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம் இல்லையா? உத்திரிகளை ஸ்தலத்தில் ஆன்மாக்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் தூய தமிழில் இதற்கு என்ன பெயர் என்று சொன்னால் பாவங்களை போக்குகிற தூய்மை பெறும் நிலை. சற்று நீண்ட ஒரு வாக்கியமாக இருப்பதால் சற்று சுருக்கி கழுவாய் நிலை என்று நாம் அழைக்கிறோம். உத்திரிய நிலை என்று அது நாம் சொல்லக்கூடாத வட சொல் நிரம்பிய ஒரு வாக்கியம். கழுவாய் நிலை என்றுதான் நாம் அறிவிப்பு செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். கழுவாய் நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள். இந்த கழுவாய் நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் என்று சொன்னால் யாரை குறிப்பிடுகிறது என்று சொன்னால், நம்பிக்கையாளர்களாக இருந்தும் கிறிஸ்தவர்களாக இருந்தும் அற்ப பாவங்களால் மரித்து போனவர்களைத்தான் நாம் கழுவாய் நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் என்று அறிக்கையிடுகிறோம். அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு வழக்கம் தொடக்கம் முதலே இருந்து வருகிறது. பழைய ஏற்பாடு நூலில் நாம் வாசிக்கிறோம். மக்கபேயு 2வது நூல் பிரிவு 12:42 அதற்கான பதிவு இருக்கிறது. இருந்தா வாசிங்க. மக்கபேயு 2வது நூல் 12:42. அந்த பாவத்தை முற்றிலும் துடைத்தழிக்கும் பொருட்டு மன்றாட்டில் அவர்கள் ஈடுபட்டார்கள். அழித்தொழிக்கும் பொருட்டு வாசிங்க. துடைத்தழிக்குமாறு அவர்கள் இறைவேண்டலில் ஈடுபட்டார்கள். அந்த பாவத்தை இறந்து போனவர்கள், பாவத்தோடு இறந்து போனவர்கள் அந்த பாவத்தை துடைத்தழிக்கும்படி அவர்கள் இறைவேண்டலில் ஈடுபட்டார்கள் என்று நாம் மக்கபேயு 2வது நூலிலே வாசிக்கிறோம். 12:45 வாசிங்க. 45 12:45 அடுத்த
பாவம் போக்கும் பலியை ஒப்பு கொடுத்தார்கள் என்று மக்கபேயர் 2வது நூலிலே வாசிக்கிறோம். இறந்தவர்களுக்காக பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுக்கப்பட்டதை நாம் விவிலியத்திலேயே வாசித்து அறிந்து கொள்கிறோம். கிபி 180வது ஆண்டிலே புனித அபேசியூஸ் அவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக இறைவேண்டல் செய்யும்படியாக கல்வெட்டு பதிவு இருக்கிறது. 188வது ஆண்டிலேயே, கிபி 188வது ஆண்டில் இறந்தவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக ஜெபிக்கும்படியாக கல்வெட்டு குறிப்பானது இருக்கிறது. கிபி 211வது ஆண்டில் புனித தெர்த்துல்லியன் இறந்தவர்களுக்காக நாம் இறைவேண்டல் செய்வோம் என்கிற பதிவை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். கிபி 235வது ஆண்டிலே புனித இப்போலிட்டஸ் என்பவர் இறந்தவர்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்த பதிவும் நம்முடைய தாய் திராவில் இருக்கிறது. கிபி 397வது ஆண்டிலே புனித அம்ப்ரோசியார் இவ்வாறு கூறுகிறார்: இறந்தவர்கள் வாழ்ந்தபொழுது அவர்களை நாம் நேசித்தோம், அவர்கள் இறந்த பிறகு நம் ஜெபங்களின் வழியாக அவர்களை விண்ணக வீட்டில் சென்று சேர்க்கும் வரை அவர்களை நாம் கைவிட்டு விடக் கூடாது என்று சொல்கிறார். அவர்கள் விண்ணக வீட்டில் சேரும் வரை நாம் அவர்களை கைவிட்டு விடக் கூடாது, மாறாக ஜெபத்தினால் அவர்களை விண்ணக வீட்டில் சேர்க்க வேண்டும் என்று புனித அம்ப்ரோசியார் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே தான் புனித மோனிகா தன் அன்பு மகனை பார்த்து என்ன கூறினார்? நீ எங்கு வேண்டுமானாலும் என்னை புதைத்துக்கொள், எப்படி வேண்டுமானாலும் என்னை புதைத்துக்கொள், ஆனால் திருப்பீடத்தில் என்னை நினைவு கூர், ஒவ்வொரு திருப்பலியிலும் என்னை நினைவு கூர்ந்து எனக்காக இறைவேண்டல் செய் என்று புனித மோனிகா தன் அன்பு மகன், யார் அவரு? மறைக்கல்வி பிள்ளைகள். புனித மோனிகாவுடைய அன்பு மகன் யாரு? மறைக்கல்வி பிள்ளைகள். புனித மோனிகாவினுடைய அன்பு மகன் புனிதர். அவர் யார்? அவரு புனித அகுஸ்தினார். அவரை பார்த்து புனித மோனிகா என்ன கூறினார்? என்னை எங்க வேண்டுமானாலும் புதைத்துக்கொள், எப்படி வேண்டுமானாலும் புதைத்துக்கொள், அது முக்கியம் அல்ல, ஆனால் ஒவ்வொரு திருப்பலியிலும் என்னை நினைவு கூறு என்று புனித மோனிகா புனித அகுஸ்தினாரை பார்த்து கேட்டதாக வாழ்க்கை வரலாறு நமக்கு எடுத்து இயம்புகிறது. ரோமையில் அன்பு உறவுகளே, திருப்பலியை நாம் சிறப்பிக்கிற பொழுது, இறந்த ஆன்மாக்களுக்காக திருப்பலி நாம் நிறைவேற்றுகிற பொழுது 2 விதமான திருப்பலி நாம் நிறைவேற்றுகிறோம். என்னென்ன? இறந்த ஆன்மாக்களுக்காக 2 விதமான திருப்பலியை நாம் நிறைவேற்றுகிறோம். என்னென்ன? திருப்பலியை இறந்த ஆன்மாக்களுக்காக நிறைவேற்றுகிற பொழுது 2 விதமான திருப்பலி இருக்கிறது. நவநாள் திருப்பலி இருக்கிறது. அப்படின்னா நவநாள் திருப்பலினா 9 நாள் தொடர்ந்து அவர்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிப்பது. நம்முடைய குடும்பத்தில் யாராவது இறந்து போனால் தொடர்ந்து 9 நாள்கள் அவர்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிப்பது நவநாள் திருப்பலி என்று சொல்லுகிறோம். இன்னொரு திருப்பலி இருக்கிறது. என்ன திருப்பலி? நம்முடைய பங்குல பல பேர் அதை ஒப்பு கொடுக்கிறார்கள். கிரகோரியன் திருப்பலி என்கிற ஒரு திருப்பலி இருக்கிற. அப்படின்னா என்ன பொருள்? கிரகோரியன் திருப்பலி என்று சொன்னால் எத்தனை நாள்? 10 நாளா, 20 நாளா, 30 நாளா, 40 நாளா? 40 நாள். அப்படியா? கிரகோரியன் திருப்பலி 30 நாள். கிரகோரியன் திருப்பலி என்பது 30 நாள் தொடர்ந்து அந்த ஆன்மாவிற்காக திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிப்பதுதான் கிரகோரியன் திருப்பலி என்று நாம் அழைக்கிறோம். ஏன் இந்த 30 நாள் திருப்பலி? அதற்கான வரலாறு இருக்கிறது. புனித கிரகோரியார், அவர் பெரிய கிரகோரியார் என்று நாம் அழைக்கிறோம். அவர் திருத்தந்தையாக இருந்த பொழுது கிபி 590 முதல் கிபி 604 வரை அவர் திருத்தந்தையாக இருந்தார். அந்த காலகட்டத்தில் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு, ரோமையில் உள்ள புனித ஆண்ட்ரூஸ் இல்லத்தில் ஒரு துறவி ஒருவர் இருந்தார். யூசூஸ் என்கிற ஒரு துறவி ஒருவர் இருந்தார். அந்த துறவி இறந்து போகிறார். அந்த துறவிக்காக புனித பெரிய கிரகோரியார் 30 நாள் திருப்பலியை தொடர்ந்து ஒப்பு கொடுத்து அவருக்காக ஜெபிக்கிறார். இறந்து போன அந்த யூசுஸ் என்கிற துறவிக்காக தொடர்ந்து 30 திருப்பலி நிறைவேற்றி அவருக்காக ஜெபிக்கிறார். அந்த துறவி 30வது நாளில் இன்னொரு துறவிக்கு காட்சி அளித்து அந்த காட்சியில் இவ்வாறு கூறினாராம்: நான் இப்பொழுது கழுவாய் நிலையிலிருந்து விண்ணக வீட்டை அடைந்திருக்கிறேன். இந்த 30 நாள் திருப்பலி என்னை அந்த கழுவாய் நிலையிலிருந்து விண்ணக வீட்டிற்கு அழைத்து சென்றிருக்கிறது என்று அவர் கூறியதாக துறவி கூறியிருக்கிறார். அதை திருத்தந்தையாக இருந்த பெரிய கிரகோரியார் உரையாடல்கள் டயலாக்ஸ் என்கிற நூலிலே பதிவிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் நான்
கிரகோரியன் திருப்பலி நிறைவேற்றுகிறோம். அப்படின்னா என்ன பொருள்? கிரகோரியன் திருப்பலினா எத்தனை திருப்பலி? 30 திருப்பலி. யாருக்காக? இறந்த ஆன்மாக்களுக்காக நாம் தொடர்ந்து 30 திருப்பலியில் ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னால் அந்த ஆன்மாக்கள் என்ன நிலையிலிருந்து என்ன நிலைக்கு மாறுகிறார்கள்? கழுவாய் நிலையிலிருந்து விண்ணக நிலைக்கு அவர்கள் மாற்றம் பெறுகிறார்கள் என்கிற உண்மையை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆகவே தான் தாய் திரு அவை இந்த கிரகோரியன் திருப்பலியை போற்றி கொண்டாடுகிறது, அறிவுறுத்துகிறது. இறந்தவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. அன்பு உறவுகளே, சொந்த பந்தங்களே, கிபி 407 ஆண்டில் ஜான் கிறிஸ்தோசம் இவ்வாறு கூறுகிறார்: யோபினுடைய பிள்ளைகள் அவர்களுடைய தந்தை செலுத்திய பலியினால் தூய்மையாக்கப்பட்டார்கள். அப்படி என்றால் நம்முடைய பலியினாலும் நம்முடைய திருப்பலியினாலும் நம்முடைய இறை வேண்டலினாலும் நம்முடைய இறந்த ஆன்மாக்கள் தூய்மையாக்கப்படுவார்கள் என்பது உண்மை என்று புனித ஜான் கிறிஸ்தோஸ்டம் அழுத்தமாக சொல்லுகிறார். ஆகவே தான் இந்த நாளுடைய நோக்கம் என்ன? இறந்த நம்முடைய குடும்பத்தை சார்ந்த நாம் அறிந்த ஆன்மாக்களுக்காக நாம் திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபித்தோம் என்று சொன்னால் அவர்கள் என்ன நிலையிலிருந்து என்ன நிலைக்கு கடந்து செல்வார்கள்? கழுவாய் நிலையிலிருந்து விண்ணக நிலைக்கு அவர்கள் கடந்து செல்வார்கள். ஆகவே தான் இந்த நாள் முதல் நோக்கம் என்ன? நினைவு கூற வேண்டும். அன்பு உறவுகளே, சொந்தம். இரண்டாவது நோக்கம் நினைவூட்டல். எதை குறித்து நினைவூட்டல்? இந்த இறப்பை குறித்து, மரணத்தை குறித்து சரியான ஒரு புரிதலை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தாய் திருவினுடைய ஆசை. என்ன சரியான புரிதல்? இறப்பு இதுவரை ஒரு புரியாத புதிராகவே நமக்கு இருக்கிறது. எனவே தான் ஒரு கவிஞன் இவ்வாறு பாடுகிறான்: சாவே உனக்கு சாவே வராதா என்று பாடுகிறான் ஒரு கவிஞன். அன்பு உறவுகளே, மரணம் வேண்டாத விருந்தாளியாக நாம் பார்க்க கூடாது. மரணம் சாபத்துக்குரியது அல்ல. மரணம் அழகானது, மரணம் இயல்பானது, மரணம் இயற்கையானது, மரணம் நிலையானது. மரணம் என்ற ஏணி வழியாகத்தான் நிலை வாழ்வுக்கு நம்மால் கடந்து செல்ல முடியும். ஆகவே தான் வள்ளுவர் அழகாக கூறுகிறார், இறப்பை அவர் உறக்கம் என்று சொல்லுகிறார். தூக்கம்தான் இறப்பு என்று வள்ளுவர் பதிவிடுகிறார். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று கூறுகிறார். இறப்பு என்பது உறக்கம். தமிழில் இறப்பு என்று சொன்னால் கடத்தல் என்பது பொருள். ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு கடந்து போதல், ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு கடந்து போதல் தான் இறத்தல் என்று தமிழ் நமக்கு அறிவுறுத்துகிறது. நம்முடைய தாய் திரு அவை இறத்தலை, சாவை எப்படி சொல்கிறது? வள்ளுவருக்கு இறப்பு உறக்கம், தமிழில் இறப்பு என்பதால் கடத்தல் என்பது பொருள். நம்முடைய தாய் திரு அவை என்ன சொல்லிக் கொடுக்கிற? இறத்தல் என்று சொன்னால் என்ன பொருள்? பிறப்பு. இறப்பு என்று சொன்னால் பிறப்பு என்பது பொருள். எங்க பிறப்பு? விண்ணக வீட்டில் பிறப்பதுதான் இறப்பு என்று தாய் திரு அவை சொல்லிக் கொடுக்கிறது. ஆகவே தான் இறந்தோருடைய நாளை விண்ணக பிறந்த நாள் என்று தாய் திரு அவை கொண்டாடி மகிழ்கிறது. புனிதர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோமா, இறந்த நாளை கொண்டாடுகிறோமா? இறந்த நாளைத்தான் நாம் கொண்டாடுகிறோம். ஆக இறப்பு என்பது முடிவல்ல, நிலை வாழ்வினுடைய தொடக்கம் என்கிற உண்மையை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த நாள் அழுவதற்கான ஒரு நாள் அல்ல, கண்ணீர் விடுவதற்கான ஒரு நாள் அல்ல, அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு நாள். அதை நீங்களும் நானும் உள்வாங்கிக் கொள்ள என்று அழைக்கப்படுகிறோம். அன்பு உறவுகளே, சொந்த பந்தங்களே, மனிதர்கள் புதைக்கப்படுவதில்லை, மாறாக விதைக்கப்படுகிறார்கள். விண்ணகத்தில் அவர்கள் விதைக்கப்படுகிறார்கள். ஆனால் நாம் இந்த வாழ்வுதான் நிலையான வாழ்வு என்கிற ஒரு எண்ணத்தோடு ஆட்டம் போடக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோம். ஆகவே தான் ஒரு கவிஞன் இவ்வாறு பாடுகிறான்: புத்தகம் அமைதியாக இருக்கிறது, படித்தவன் ஆட்டம் போடுகிறான். பாட்டில் அமைதியாக இருக்கிறது, குடித்தவன் ஆட்டம் போடுகிறான். பணம் அமைதியாக இருக்கிறது, வைத்திருப்பவன் ஆட்டம் போடுகிறான். பிணம் அமைதியாக இருக்கிறது, தூக்குபவன் ஆட்டம் போடுகிறான் என்று அந்த கவிஞன் இவ்வாறு பாடுறார். எல்லாமே தலைகீழாக நடக்கிறது என்று அந்த கவிஞன் இவ்வாறு சொல்லுகிறான். உலகத்தில் எல்லாமே தலைகீழாகத்தான் நடக்கிறது. ஆகவே அதிகமாக ஆடாதீர்கள், உங்களுக்கு நேரம் வரும் அமைதியாக இருக்க. விவிலியம் கூட அற்புதமாக சொல்லுகிறது,
திருப்பாடல் 49:9 வாசிங்க. திருப்பாடல் 49:9. திருப்பாடல் 49:9. நமக்கு நிலையான, அதற்கு முன்பு ஒரு கேள்வி. இந்த உலகத்தில் விலை உயர்ந்த நிலம் எந்த நிலம்? இந்த உலகத்தில் விலை உயர்ந்த நிலம் எந்த நிலம்? செங்கல்பட்டு இந்த மைய பகுதியில் தான் நிலம் விலை அதிகமாக போகிறது. அப்படியா? சென்னையில் நிலம் விலை உயர்ந்த நிலம். இந்த உலகத்தில் விலை உயர்ந்த நிலம் எந்த நிலம்? கல்லறை தான். ஏன்? விவிலியமே பதில் கூறுகிறது. வாசிங்க 49:9. படுகொழியை உங்களால் காணாமல் இருக்க முடியுமா? சாவை உங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியுமா? சாவிலிருந்து உங்களால் தப்பிக்க முடியுமா? முடியாது. சாவுக்கு தடை போட முடியுமா? முடியாது. தள்ளி போட முடியும், நிறுத்த முடியுமா? முடியாது. அதைத்தான் திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார். படுகுழியிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியுமா? படுகுழியை உங்களால் காணாமல் இருக்க முடியுமா என்று கூறுகிறார். 11 வாசிங்க. கல்லறைகளே நிலையான வீடு. இந்த உலகத்துல விலை உயர்ந்த நிலம் எது? கல்லறை. ஏன்? அதான் நிலையான வீடு. நிரந்தரமா எங்க இருக்க போறோம்? அந்த 6 அடி நிலத்துல தான் நாம இருக்க போறோம். அதான் நிலையான இடம். தொடர்ந்து வாசிங்க. குடியிருப்பு, நம்முடைய குடியிருப்பு அதான். நம்முடைய நிலையான வீடு எது? கல்லறை என்பதை நீங்களும் நானும் உள்வாங்கிக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். அன்பு உறவுகளே, சொந்த பந்தங்களே, வாழ்கிற பொழுது நாம் சாகவே மாட்டோம் என்கிற எண்ணத்தோடு வாழ்கிறோம். சாகிற பொழுது வாழ்ந்ததே இல்லை என்கிற ஒரு எண்ணத்தோடு அழுது புலம்பி இறக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது அன்பு உறவுகளே. இந்த வாழ்வு நிலையானது அல்ல. இந்த வாழ்வை தாய் திரு அவை எப்படி அழைக்கிறது? திருத்தந்தை பிரான்சிஸ் இந்த வாழ்வை எப்படி சொல்லுகிறார்? அந்த மன்னக வாழ்வை வாடகை வீடு என்கிறார். நம்ம எல்லாம் எங்க இருக்கிறோம்? இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறோம். சொந்த வீட்டில் இருந்தாலும் இந்த வாழ்வு வாடகை வாழ்வு, வாடகை வீட்டு வாழ்வு, வாடகை வீடு என்று திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லிக் கொடுக்கிறார். நிரந்தர வீடு எது? விண்ணகம் தான், வான் வீடு தான் நமக்கு நிலையான வீடு. ஆக எங்க இருக்கிறோம்? நாம் எல்லாம் வாடகை வீட்டில் இருக்கிறோம். அந்த ஒரு எண்ணத்தோடு நீங்களும் நானும் மாற வாழ அழைக்கப்படுகிறோம் அன்பு உறவுகளே, சொந்த. அதான் நினைவூட்டல். மரணத்தை குறித்து நீங்கள் தெளிவான சிந்தனையை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். மனித இயல்பின் அடிப்படையில் நாம் அழுகிறோம், புலம்புகிறோம் நம்முடைய உறவினர் குடும்பத்தார் இறக்கிற பொழுது. ஆனா உண்மை என்ன? தாய் திரவை என்ன சொல்லிக் கொடுக்கிறது? மரணத்தை கொண்டாட வேண்டும். காரணம் என்ன? யாரை நம்ம சந்திக்க போறோம்? இது மாமியார் வீடு, தாய் வீட்டுக்கு போறோம். அப்படின்னா தாய் வீட்டுக்கு போனா எந்த ஒரு நிலையோடு நாம் போவோம்? மகிழ்ச்சியா, குதூகலத்தோடு, கொண்டாட்டத்தோடு போவோம். அங்க துன்பம் உண்டா? வேதனை உண்டா? பிரச்சனை உண்டா? அவமானம் உண்டா? நோய் உண்டா? வலி உண்டா? எதிர்ப்பு உண்டா? எதுவுமே இல்லை. நிம்மதி மட்டுமே, மகிழ்ச்சி மட்டுமே. இங்க எல்லாம் உண்டு. ஆனா அதற்கு நாம் அழுது புலம்புகிறோம். நம்முடைய உறவினர், நம்முடைய குடும்பத்தார் இறந்து செல்லுகிற பொழுது அவர்களை நாம் மகிழ்ச்சியோடு அனுப்பி வைக்க அழைக்கப்படுகிறோம் உறவுகளே, சொந்த பந்தங்களே. அதான் நினைவூட்டல். சாவு என்பது முடிவல்ல. அதனால சாவை நாமே தேடிக்கொள்ளலாமா? தற்கொலை செய்வது பாவம் என்பதையும் தாய் திரு அவை அறிவுறுத்த அது மறக்கவில்லை. தற்கொலை பாவம், தற்கொலைக்கு மன்னிப்பே இல்லை என்றுதான் தாய் திரு அவை சொல்லிக் கொடுத்தார். மரணம் இயல்பாக வர வேண்டும். நாமே மரணத்தை தேடிக்கொள்ள கூடாது. இந்த உடலை அழிக்கக்கூடிய உரிமை நமக்கு கிடையாது. இந்த உடல் யாருக்கானது? யார் கொடுத்தது? கடவுள் கொடுத்தது, கடவுளுக்கானது. இதை அழிக்கக்கூடிய உரிமை யாருக்குமே கிடையாது. சொந்த உடலாக இருந்தாலும் உடல் அழிக்க முடியும், அதற்கான மன்னிப்பே கிடையாது என்கிற உண்மையும் நீங்களும் நானும் உள்வாங்கிக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். மரணம் நல்லது, இயல்பானது, ஆசீர்வாதமானது, புனிதமானது. இருந்தாலும் அதை நாமே தேடிக்கொள்ள முடியாது என்கிற உண்மையும் தாய் திரு அவை சேர்த்து கொடுக்கிறது. இறுதி அன்பு உறவுகளே, மூன்றாவது நோக்கம் என்ன? நனவாக்குதல். என்ன நனவாக்குதல்? கடவுளுடைய வார்த்தைகளை நாம் நனவாக்க அழைக்கப்படுகிறோம். பிறப்பை நாம் தீர்மானிக்கிறோமா? இறப்பை நாம் தீர்மானிக்கிறோமா? இடைப்பட்ட வாழ்வை தான் 100% நாமே தீர்மானிக்கிறோம். எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது என்று
100% தீர்மானிப்பது யாரு? நாம தான். ஆக அன்பு உறவுகளே, அந்த இடைப்பட்ட வாழ்வு கடவுளுடைய வார்த்தையை உறுதி செய்யக்கூடிய, வாழ்வாக்கக்கூடிய அந்த வாழ்வு காலகட்டமாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நாம் நீங்களும் நானும் செய்ய நனவாக்குதல். கடவுளுடைய வார்த்தையை நனவாக்க அழைக்கப்படுகிறோம். டியோஜீனஸ் என்கிற சிந்தனையாளர் இவ்வாறு கூறுகிறார். ஒருவர் அவரை பார்த்து இவ்வாறு கேட்கிறார், எப்படி புதைக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? இறந்த பிறகு உம்மை எப்படி புதைக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டபோது அவர் இவ்வாறு கூறினாராம், முகம் குப்புற இருக்குமாறு என்னை புதையுங்கள். ஏன் அப்படி சொல்றீங்க என்று கேட்டபோது அவர் கூறினாராம், விண்ணகத்தை பார்க்க எனக்கு வெட்கமாய் இருக்கிறது, அவ்வளவு பெரிய பாவி என்று அவர் கூறினாராம். விண்ணகத்தை பார்க்க எனக்கு வெட்கமாய் இருக்கிறது, ஆகவே முகத்தை குப்புற வைத்து என்னை புதையுங்கள் என்று டியோஜீனஸ் என்கிற சிந்தனையாளர் குறிப்பிடுகிறார். நம்முடைய அடக்க சடங்கெல்லாம் எப்படி நடக்கிறது என்று நாம் நன்கு அறிவோம் இல்லையா? 2 இல்லாம அடக்க சடங்கு இல்லை. என்னென்ன 2 இல்லாம? வெடியும் குடியும் இல்லாம எந்த அடக்க சடங்கு இல்லை. எது இருக்குதோ இல்லையா, இது 2 இருக்கும். வெடியும் குடியும் இருக்கும் இல்லையா அடக்க சடங்குல. நம்முடைய அடக்க சடங்கை குறித்து தாய் திருவை ஏதாவது கற்பித்தலை கொடுத்திருக்கிறதா? இப்படிதான் அடக்கம் பண்ணணும் அப்படிங்கிற கற்பித்தலை கொடுத்திருக்கிறதா? இல்ல, வெறும் ஜெபம் மட்டுமே. நம்ம அடக்கம் செய்கிற பொழுது தலை எந்த பக்கம் இருக்கணும்? மேற்கா, கிழக்கா, வடக்கா, தெற்கா? பெரியவங்களா இருக்கிறீங்க, எப்போ இருக்கணும்? எந்த பக்கம் இருக்கணும் அடக்கம் செய்கிறப்ப? கல்லறையில் வடக்கா, கிழக்கா, தெற்கா, மேற்கா? தாயே வடக்கு. மாலை கொண்டு வரோம், குழியில போடணுமா மாலை, இல்ல பெட்டியில போடணுமா மாலை? பூவெல்லாம் போடுறோம் இல்லையா, அதை பெட்டியில போடணுமா குழியில போடணுமா? எங்க போடணும்? தலையில போடணும் அப்படின்றீங்களா? சரி, அடக்கும் பொழுது, அடக்க சடங்கின் பொழுது உப்பு கொண்டு வரோம் மூட்டை மூட்டையா. உப்பை எங்க கொட்டணும்? குழியில கொட்டணுமா பெட்டியில கொட்டணுமா? பெட்டியில கொட்டணும். ரெண்டுத்துக்கும் கொட்டிடணும், பிரச்சனை இல்லை. குழியில கொஞ்சம் கொட்டுங்க, பெட்டியில கொஞ்சம் கொட்டுங்க. ஏன் கொட்டுறீங்க உப்பு? உப்பு ஏன் கொட்டுறோம்? உடல் அழிஞ்சிட கூடாதுன்னு கொட்டுறோம். அப்ப வீட்டு ஃப்ரீசர்ல நீங்க வச்சுக்கணும். எங்க வைக்க கூடாது? மண்ணுல வைக்க கூடாது. மண்ணுல வச்சா என்ன உடல் அழிந்து போகும். அழிவே கூடாதுன்னா எங்க வச்சிருக்கணும்? ஃப்ரீசர்ல வச்சா அழிவே அழிவு. வீட்டெல்லாம் பெரிய ஃப்ரீசர் வாங்கி அதுக்குள்ள உடலை வச்சுக்கணும், அழிவே அழியாது. கடந்து வரலாம், நீங்க கடைசி வரலாம், கூடவே இருந்துக்கலாம். அது எதுக்கு போய் கல்லறையில் அடக்கம் பண்றீங்க? மண்ணில் ஏதாவது தாய் திருவை கற்பித்தலை கொடுத்திருக்கிறதை குறித்து இதெல்லாம் எங்க கத்துட்டு வந்தீங்க? என் வீட்டு அடக்கத்துக்காக போயிருப்போம், அங்க எவனோ ஒருத்தன் செஞ்சிருப்பான், வேற்று மதத்தை குறித்த ஒரு மனிதன் செஞ்சிருப்பான். அதை பார்த்து நாம கூட என்ன செய்யறோம்? இந்த உப்பை வாரி கொட்டுறோம். உப்பு சற்று குறைவான விலையில் இருப்பது கொட்டுறோம். விலை உயர்ந்த மூக்குத்தி எடுத்துக்கிறோம், கம்பளை எடுத்துக்கிறோம், செயினை எடுத்துக்கிறோம், அருணா கயிறு போட்டு அதையும் புடிங்கிறோம். அதோடு சேர்த்து புதைக்க வேண்டியது தானே. உப்பு நம்முடைய பாரம்பரியமா? நம்முடைய கத்தோலிக்க திருவை கற்றுக் கொடுக்கிறதா? நான் அடக்க சடங்களை வந்து பாருங்களேன், நடக்கக்கூடிய கூத்தெல்லாம் தாங்க முடியாது. சிரிக்கிறதான், அழுவுறதான், வேதனை படுத்தான் சொல்லவே. அப்படிப்பட்ட ஒரு மனநிலை, அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை நமக்கு ஓடிக்கொண்டே இருக்கும். அங்க வரவங்களாம் எப்படி வருவாங்க? சிங்கிளா வருவாங்களா, டபுளா வருவாங்களா? டபுளா வருவாங்க. அவங்களாம் யாரு? திருப்பலிக்கு வரவங்களா? கத்தோலிக்க திருவை பற்றி அவங்களுக்கு தெரியுமா? முகத்தை பார்க்கறவங்களாம் பார்த்துங்க. உயிரோடு இருக்கிறப்ப வந்து பார்த்து கொடுக்க மாட்டான், ஆனா செத்த பிறகு முகத்தை பார்க்கணுமா? என்ன பண்ண போற முகத்தை பார்த்து? உயிரோடு இருக்கிற பொழுது உன்னால் உணவு கொடுக்க முடியல, பார்க்க வரல, பேசல, உட்கார்ந்து அமர்ந்து பேசல, செத்த பிறகு முகத்தை பார்க்கணுமா? என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் தாய் திருவை கற்றுக் கொடுக்கிறதா? நம்மளே உருவாக்கி கொண்டது. ஆகவே தான் மோனிகம்மா என்ன சொல்றாங்க தன்னுடைய அன்பு மகனை பார்த்து, மகனே நீ என்னை எப்படியாவது புதைச்சிக்க, அது முக்கியம் இல்லை. எங்கேயாவது புதைச்சிக்க, அது முக்கியம் இல்லை. ஆனா எது முக்கியம்? எனக்கா ஜெபம் பண்ணு. இங்க அடக்க திருப்பலி நடக்கும். எங்க இருப்பாங்க இவங்கெல்லாம்? அங்க ஆலோசனை கொடுப்பாங்கல்ல, இப்படிதான் புதைக்கணும், இப்படிதான் வைக்கணும், மேற்கு இருக்கணும், வடக்கு இருக்கணும், அப்படிலாம் ஒரு சட்டமே இல்லை. தாய் திரு அப்படி சட்டம் எதனா கொடுத்திருக்கிறதா? ஜெபம் மட்டுமே சட்டம். தாய் திரு வகுத்து கொடுத்திருக்கிற சட்டம் என்ன? அடக்கத்திற்கு ஜெபம் மட்டும்தான். இந்த பக்கம் இருக்கணும், அந்த பக்கம் இருக்கணும், இப்படி வைக்கணும், அப்படி வைக்கணும், ஒரு சட்டம் இல்லை.
நாமே உருவாக்கி கொண்டது. இதெல்லாம் கிறிஸ்துவுக்கு எதிரான. எது மேன்மையானது? ஜெபம். ஜெபம் சொல்லுவோம், அப்பதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. மெழுகு கொத்து, இதை தூக்கு, மண்ணு போடு அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஜெப நேரத்தில் உண்மையிலேயே இறந்த அந்த ஆன்மாவுக்காக நீங்கள் வருந்துவீர்கள் என்று சொல்ல என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். மாலை போடுவது முக்கியம் அல்ல, மண் போடுவது முக்கியம் அல்ல, உப்பு போடுவது முக்கியம் அல்ல. எது முக்கியம்? அந்த திருப்பலியில முழுமையா அந்த ஆன்மாவுக்காக ஜெபித்தா அந்த ஆன்மா எங்க போவோம்? விண்ணக போவோம். எனவே அன்பு உறவுகளே, இதை நீங்களும் நானும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய தவறான புரிதலை நாம் பெற்றிருக்கிறோம். அது கடவுளுக்கு விரோதமானது, கடவுளுக்கு எதிரானது என்கிற உண்மையை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். வாழ்கிற பொழுதே சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடுங்க. நல்லா வாழ்ந்துடுங்க. நன்மை செய்து, அன்பு செய்து, மன்னித்து, ஏற்று, புரிந்து கொண்டு, விட்டு கொடுத்து, தட்டி கொடுத்து, கெட்ட வார்த்தை பேசாம, ஏமாத்தாம, காலவாரி விடாம, நம்பிக்கை துரோகம் பண்ணாம, குழி பறிக்காம, கெட்டது நினைக்காம வாழ்கிற பொழுதே வாழுங்க. அடக்கத்தோடு, பணிவோடு, ஆணவம் இல்லாம, தலைகன் இல்லாம, கர்வம் இல்லாம வாழ்ந்தாலே நம்ம ஒவ்வொருவரும் எங்க இருப்போம்? விண்ணக வீட்டில் இருப்போம். திருப்பலி நம்மை காப்பாற்றும், ஜெபம் நம்மை காப்பாற்றும் என்கிற உண்மையை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். 3 காரணம். முதல் காரணம், அதே நினைவு ஊட்ட வேண்டிய ஒரு சூழல். 3 காரணம். என்ன காரணம்? முதல் காரணம் நினைவு கூறுதல். யார? அதோட முடிச்சுக்கணுமா? திருப்பலி ஒப்பு கொடுத்து அவர்களுக்காக ஜெபிக்கணும். 2வது காரணம் நினைவு ஊட்டல். மரணத்தை குறித்து சரியான ஒரு புரிதல் நமக்கு மிக மிக அவசியம். 3வது காரணம் நனவாக்குதல். யாருடைய எதிர்பார்ப்பை? இயேசுனுடைய எதிர்பார்ப்பை, இயேசுனுடைய கற்பித்தல் நனவாக்கணும். அந்த கிருபைக்காக அந்த பலியில வேண்டிய எழுந்து நம்பிக்கை அறிக்கையிட்டு பாடுவோம். படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். சாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், ஆவியில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை, நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்முடைய தேவைகளை எல்லாம் நமது ஆண்டவர் இயேசுனுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். திரு அவைக்காக பணியாற்றி இறந்த அனைத்து திருத்தந்தையர்களுக்காகவும், ஆயர்கள், அருப்பணியாளர்கள், துறவிகளுக்காகவும் மன்றாடுவோம். இறைவனோடு என்றென்றைக்கும் வாழும் பேச்சினை இவர்கள் பெற்றிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் தங்கள் உயிரையை துறந்த உலக தலைவர்களுக்காக மன்றாடுவோம். இறைவனின் முடிவில்லாத ஒளி இவர்கள் மீது வீச வேண்டும் என்று
இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய திருப்பலியை சிறப்பு செய்யும் புனித பார்த்தலமேயு அன்பிய குடும்பங்களை ஆசீர்வதித்து எங்கள் குடும்பத்தில் இறந்த நமது பெற்றோர், உற்றார், உறவினர்களுக்காக மன்றாடுகிறோம். இறைவன் இவர்களது குற்றங்குறங்களை மன்னித்து வான்வீட்டில் நிலைவாழ்வை வழங்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விபத்துகளிலும் போரிலும் பசியிலும் இயற்கை பேரிடரிலும் சிக்கி நேரத்தில் இறப்பை எதிர்கொண்ட ஒவ்வொருவருக்கும் இறைவன் தம் இரக்கத்தை வெளிப்படுத்தவும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் முடிவில்லாத வாழ்வை பெற வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி கரங்களை குவித்து முழுக்க முழுக்க இறந்த நம்முடைய ஆன்மாக்களுக்காக சிறிது நேரம் ஜெபிப்போம். ஜெபத்தால் அவர்களுக்கு மாற்றம் பிறக்கும். கழுவாய் நிலையிலிருந்து விண்ணக நிலைக்கு கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஜெபிப்போம். கண்களை மூடி கரங்களை குவித்து. மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம், உன்னை படைத்தவரோ மாறிடவே மாட்டார், மாறிடவே மாட்டார், மாறிடவே மாட்டார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கண்மணியாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. இறந்தோரை நினைத்து கண்ணீரா, கவலையா, வருத்தமா? வேண்டாம். அவர்களுக்காக ஜெபிப்போம். இந்த திருப்பலியில் முழுக்க முழுக்க அவர்களுக்காக ஜெபிப்போம். அவர்கள் கழுவாய் நிலையிலிருந்து விண்ணக நிலைக்கு கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். ஆண்மை இளைப்பாறுதலை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். நம்முடைய பெற்றோராக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், மகனா இருக்கலாம், மகளா இருக்கலாம், உடன் பிறந்த அண்ணனா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், தங்கையா இருக்கலாம், நண்பனா இருக்கலாம், தெரிந்தவர்களாக இருக்கலாம், நேசித்தவர்களாக இருக்கலாம், வியந்தவர்களாக இருக்கலாம், தட்டி கொடுத்தவர்களாக இருக்கலாம், உயர்த்தியவர்களாக இருக்கலாம், ஏணிகளாக நம்முடைய வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். அவர்களுக்காக ஜெபிப்போம். இறைவன் அவர்களை முழுக்க மன்னித்து நிலை வாழ்வை கொடையாக பரிசாக வழங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். இறைவன் அவர்களை கைவிட மாட்டார், நம்மையும் கைவிட மாட்டார் என்கிற ஆழ்ந்த நம்பிக்கையோடு இந்த வல்லமையுள்ள கல்வாரி பலியில் தொடர்ந்து பங்கெடுப்போம். அனைவரும் அமர்வோம். காணிக்கை பாடல்.
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். அதனால் திருமகனுடைய பரிவிரக்கத்தின் மாபெரும் அருளடையாளத்தில் ஒன்றுபடும் இறந்த அடியார்கள் திருமகனோடு மாட்சிக்கு உயர்த்த பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலமாகும். ஏனெனில் கிறிஸ்துவே உலகின் மீட்பு, அவரே மனிதருக்கு வாழ்வு, இறந்தோரின் உயிர்ப்பும் அவரே. அவர் வழியாக உமது மாண்பை வானத்துதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையில் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கண்ணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்பு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து
வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு ஆவியை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராய் அனைவரோடும் இந்த திரு ஆவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளி நூல் ஏற்றுள்ளும் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்த வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே, என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு முழுந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு ஆவிய நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அன்பரே விண்ணில் இறைவன் இன்பம் தருவார். மண்ணில் வாழ்ந்து சென்ற அன்பரே விண்ணில் இறைவன் இன்பம் தருவார். அன்று உன்னை படைத்த இறைவன் இன்று உன்னை அழைக்கின்றார். அன்று உன்னை படைத்த இறைவன் இன்று உன்னை அழைக்கின்றார். மண்ணில் வாழ்ந்து செல்லும் அன்பரே விண்ணில் இறைவன் இன்பம் தருவார். படைப்பின் இறைவன் படைப்பை காண படைக்கண் ஒன்றை காட்டினார். படைப்பின் இறைவன் படைப்பை காண படைக்கண் ஒன்றை காட்டினார். பார்த்த மனிதன் மயக்கம் கொண்டு படைத்தவனிலே மூழ்கினார். பார்த்த மனிதன் மயக்கம் கொண்டு படைத்தவனிலே மூழ்கினார். மண்ணில் வாழ்ந்து சென்ற அன்பரே விண்ணில் இறைவன் இன்பம் தருவார். உலகில் நீயும் வாழ்ந்த காலம் உயர்ந்த வாழ்வின் பயணமே. உலகில் நீயும் வாழ்ந்த காலம் உயர்ந்த வாழ்வின் பயணமே. சேர்ந்த உறவும் இணைந்த உள்ளமும் தொடர்ந்து வாழும் என்றுமே. சேர்ந்த உறவும் இணைந்த உள்ளமும் தொடர்ந்து வாழும் என்றுமே. மண்ணில் வாழ்ந்து சென்ற அன்பரே விண்ணில் இறைவன் இன்பம் தருவார். அன்று உன்னை படைத்த இறைவன் இன்று உன்னை அழைக்கின்றார். அன்று உன்னை படைத்த இறைவன் இன்று உன்னை அழைக்கின்றார். மண்ணில் வாழ்ந்து சென்ற அன்பரே விண்ணில் இறைவன் இன்பம் தருவார். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின்
தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். யூபிலி இறைவேண்டல். விண்ணகத் தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியறிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரை எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இறந்த உம் அடியார்கள் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா மறை நிகழ்வால் ஒளியும் அமைதி நிறைந்த விண்ணக வீட்டுக்கு வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அனைவரும் அமருவோம். ஒரு சில அறிவிப்புகள். இன்று திருவழிபாட்டு ஆண்டின் பொதுக்கால் 31ஆம் ஞாயிறு மற்றும் இறந்த நம்பிக்கையாளர் அனைவருடைய நினைவு நாள். இன்றைய நாளின் வழிபாட்டை சிறப்பித்த புனித பார்த்திலேமி அன்பு இறை மக்களுக்கு கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டியும் தெரிவித்து மகிழ்வோம். இன்று இந்த அன்பிய குடும்பங்கள் ஏறத்தாழ நம்முடைய தலைமை ஆலயத்திற்கென்று 10 இருக்கைகளை காணிக்கையாக வழங்கி இருக்கிறார்கள். சிறப்பு நன்றியும் பாராட்டும். வரும் ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிப்போர் புனித ஜெபமாலை மாதா அன்பிய இறை குடும்பங்கள். சென்ற வார ஞாயிறு திருப்பலி காணிக்கை ரூபாய் 26,407. இன்று திருப்பலி முடிந்தவுடன் மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெறும். பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளை மறைக்கல்வி வகுப்பிற்கு அனுப்பி வைக்க அன்போடு அழைக்கிறோம். மறைக்கல்வி பிள்ளைகளுக்கு சிற்றுணவு வழங்க விரும்புவோர் என்னை சந்திக்க பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். இன்று பிள்ளைகளுக்கு சிற்றுணவு வழங்கும் குடும்பத்திற்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பிள்ளைகளுக்கு தொடர் திருப்பலி மற்றும் மறைக்கல்வி வகுப்பு போட்டி மற்றும் மகிழ்ச்சி போட்டியானது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து பங்கெடுத்து பரிசை வெல்ல பிள்ளைகளை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கடந்த மாதம் ஜெபமாலை மாதம் என்பதால் அனைத்து அன்பியங்களுக்கும் அன்னையினுடைய திருசுரூபமானது வழங்கப்பட்டது. அன்பித்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் அன்னையினுடைய திருசுரூபம் வைக்கப்பட்டு ஜெபமாலை ஜெபித்து உள்ளீர்கள். இந்நிகழ்வை ஒருங்கிணைத்த அனைத்து அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்தும் பாராட்டும். கரங்களை தட்டி அன்பிய பொறுப்பாளர் நெஞ்சார வாழ்த்துவோம். இன்று இறந்த நம்பிக்கையாளரின் அனைவரின் நினைவு நாள். எனவே இன்று மாலை 4 மணிக்கு கல்லறையில் நம்முடைய பாசமிகு ஆயர் அவருடைய தலைமையில் சிறப்பு திருப்பலியானது நடைபெறும். எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் நேரத்தோடு மாலை 4 மணிக்கு இந்த சிறப்பு திருப்பலியில் பங்கெடுக்க வர அன்போடு அழைக்கிறோம். மாலை 5 மணி திருப்பலியானது நம்முடைய தலைமை ஆலயத்தில் நடைபெறாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
இன்று திருப்பலியை ஒப்புக் கொடுப்போர் ஒரு பெயருக்கு ரூபாய் 30 வழங்க பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். கல்லறையை சுத்தம் செய்ய ஒரு கல்லறைக்கு ரூபாய் 300 வழங்க அன்போடு அழைக்கிறோம். நம்முடைய திம்மாவரம் கல்லறை தோட்டத்தில் 262 கல்லறைகள் இருக்கிறது. ஆனால் வெறுமனே 40 அல்லது 50 பேர் மட்டுமே இந்த கல்லறையும் சுத்தம் செய்ய நீங்கள் தொகையை வழங்குகிறீர்கள். அன்பு உறவுகளே, நீண்ட நாள் எடுத்து நாங்கள் சுத்தம் செய்ய அந்த கல்லறையை சுத்தம் செய்ய எடுத்துக்கொள்கிறோம். ஆகவே இந்த பணிக்கு உங்களுடைய மேலான உதவியை ஒத்துழைப்பை கேட்கிறோம். நீங்கள் தாராள உள்ளத்தோடு இந்த பணிக்கு ஒத்துழைப்பை வழங்க பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பு உறவுகளே, நீங்கள் மாலை அங்கு திருப்பலிக்கு வருகிற பொழுது தயவு செய்து வழியில் வாகனங்களை நிறுத்த வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய சிஆர்டிஎஸ்சியில் வளாகத்தில் நமக்கு வாகனங்கள் நிறுத்த அனுமதி பெற்றிருக்கிறோம். உங்களுடைய வாகனங்களை 4 சக்கரமாக மகிழுந்தாக இருக்கலாம், 2 சக்கர வாகனமாக இருக்கலாம். தயவு கூர்ந்து எல்லா வாகனங்களையும் ஆங்காங்க வழியில் விட்டு விடாமல் நிறுத்தி விடாமல் சிஆர்டிஎஸ்சியில் அந்த வளாகத்தில் நிறுத்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். அப்படி நீங்கள் நிறுத்தினால்தான் வருவோர் போவோருக்கு அது எளிதாக இருக்கும், அல்லது அங்கே கூட்ட நெரிசலாக மாறிவிடும். இந்த ஒத்துழைப்பை எங்களுக்கு வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய கல்லறை தோட்ட வளாகத்தில் மெழுகுத்திரிகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அங்கு சென்று கூட மெழுகுத்திரிகளை வாங்கி பயன்படுத்திக் கொள்ள பாசத்தோடு அழைக்கிறோம். திருப்பலி கருத்துக்கள் அங்கே எழுதப்படுகிறது. ஒருவேளை இன்னும் திருப்பலி கருத்துக்கள் உங்களுடைய குடும்பத்தில் இறந்தவருடைய பெயர்களை இன்னும் பதிவு செய்யவில்லை என்று சொன்னால் நீங்கள் கல்லறை தோட்டிலும் பதிவு செய்யலாம், அல்லது திருப்பலி முடிந்து எங்களிடமோ குருக்களிடமோ நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். கல்லறையை சுத்தம் செய்ய தேவையான அந்த கட்டணத்தையும் இங்கும் நீங்கள் செலுத்தலாம், அல்லது கல்லறை தோட்டத்திலும் செலுத்தலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மறைக்கல்வி பிள்ளைகளுக்கு வெடிதுடா போட்டியானது நடைபெற்றது. வெடியே தொடாத வெடிக்காத பிள்ளைகளுக்கு இன்று மறைக்கல்வி வகுப்பில் சிறப்பு பரிசானது வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஏறத்தாழ 40 பிள்ளைகள் இந்த போட்டியில் பங்கெடுத்து வெற்றி பெற்றார்கள். அந்த பிள்ளைகளை கரவொலி எழுப்பி நெஞ்சார வாழ்த்துவோம். சிறப்பு பரிசானது மறைக்கல்வி வகுப்பில் அந்த பிள்ளைகளுக்கு வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வரும் செவ்வாய் அன்று, மாதத்தினுடைய முதல் செவ்வாய் என்பதால், ரயில்வே குடியிருப்பு அந்தோனியா சிற்றாலயத்தில் பகல் 10:30 மணிக்கு ஜெபமாலை, நற்கருணை ஆராதனை மற்றும் சிறப்பு திருப்பலியும், மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலை மற்றும் சிறப்பு திருப்பலி நடைபெறும். பள்ளிக்கூட தேர்வு அந்தோனியா சிற்றாலயத்தில் மாலை 6 மணிக்கு ஜெபமாலை, நற்கருணை ஆராதனை மற்றும் திருப்பலி நடைபெறும். பங்கெடுத்து இறை ஆசிரியர் பெற்று செல்ல அன்போடு அழைக்கிறோம். வரும் புதனன்று, மாதத்தினுடைய முதல் புதன் என்பதால், நம்முடைய தலைமை ஆலயத்தில் மாலை 6:30 மணிக்கு தேர் பவனியும் சிறப்பு திருப்பலியும் நடைபெறும். இவ்வழிபாட்டை சிறப்பிப்போர் தொழிலாளர் இயக்கத்தினர். எனவே அனைவரும் தவறாமல் பங்கெடுத்து இறை ஆசிரியர் பெற்று செல்ல அன்போடு அழைக்கிறோம். வரும் வெள்ளி அன்று, மாதத்தினுடைய முதல் வெள்ளி என்பதால், நம்முடைய தலைமை ஆலயத்திலும் கல்வாரி திருமலையிலும் மாலை 6 மணிக்கு ஜெபமாலையும் 6:30 மணிக்கு நற்கருணை ஆராதனையும், அதைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலியும் நடைபெறும். இவ்வழிபாட்டை சிறப்பிப்போர் விசேட பவுல் சபை உறுப்பினர்கள். எனவே பங்கெடுத்து இறை ஆசிரியர் பெற்று செல்ல பாசத்தோடு அழைக்கிறோம். இந்த வாரம் நாம் கொண்டாடும் சிறப்பு நாள் வருகிற செவ்வாய் 4ஆம் தேதி புனித சார்லஸ் பொரோமி அவருடைய நினைவு நாள். இந்த சிறப்பு கொண்டாட்டத்தில் பங்கெடுத்து இறை ஆசிரியர் பெற்று செல்ல அன்போடு அழைக்கிறோம். இந்த நாளும் இனி வரக்கூடிய நாள்களும் நம் ஒவ்வொருவருக்கும் இனிமையான, ஆசீர்வாதமான, குதூகலமான, கொண்டாட்டமான, தெம்பான, உற்சாகமான நாள்களை அமைய வாழ்த்துகிறோம். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைவரும் இறுதி ஆசிரியருக்காக எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு என்றும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் ஒவ்வொருவரின் நிரம்ப ஆசீர்வதிப்பாராக. என்றென்றும் எடுத்துக்காட்டான கிறிஸ்தவர்களாக வாழ சென்று வருவோம். தெய்வீக பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத் தந்த ஜெபமாலை, வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத் தந்த ஜெபமாலை. ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம்
பரிவுடன் நம்மை மீட்டருள் புரியும் மறையுறையே ஜெபமாலை. பரலோகத்தில் இருக்கும் நமது தந்தையை தொழுது தொடங்கும் ஜெபமாலை. அவள் பரிவுடன் நம்மை மீட்டருள் புரியும் மறையுறையே ஜெபமாலை. அருள் நீரை மாறியே, அருள் நீரை மாறியே, ஏற்ற வேண்டும் ஜெபமாலை. அருள் நீரை மாறியே, அருள் நீரை மாறியே, ஏற்ற வேண்டும் ஜெபமாலை. பிள்ளை குரல் கேட்டு அன்னை விரைந்து வந்து அரவணைக்க செய்யும் ஜெபமாலை. அரவணைக்க செய்யும் ஜெபமாலை. வெற்றி தரும் ஜெபமாலை. அன்னை கற்றுத் தந்த ஜெபமாலை. வெற்றி தரும் ஜெபமாலை.